ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான எல்லாரோட ஃபேவரட்டான காஜு கட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பொதுவாக இதை ஸ்வீட் ஷாப்பில் தானே வாங்கி சாப்பிட்ருப்போம். ஆனால் வீட்டில் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. ரொம்ப குறைவான இன்க்ரீடியண்ட் வச்சு சிம்பிளாக ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். இதோட டெக்ஸ்சரை நீங்களே பாருங்கள், யாராமே நம்ப மாட்டாங்க நம்ம வீட்டில் தான் பண்ணினோன்னு. இந்த தீபாவளிக்கு கடையிலலாம் ஸ்வீட் வாங்காமல் வீட்டில் உங்கள் கையாலேயே நீங்கள் செஞ்சு வீட்டில் இருக்க எல்லாருக்கும் கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ இதை நான் உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்குது. இப்போது ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 400 கிராம் அளவுக்கு, அதாவது 2 கப் அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. இது நல்ல முறுமுறுப்பான முந்திரி பருப்பாக இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கையில் வச்சு நசிக்கணுன்னா நல்ல முறுமுறுவாக உடையணும். அப்போ தான் காஜு கட்லி நல்லா சூப்பராக வரும். இல்லை ரொம்ப சாஃப்டான முந்திரி பருப்பாக இருந்தால் கண்டிப்பாக காஜு கட்லி நல்லா வராது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா காஜு கட்லி பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ இது நல்லா உடையுது. ஸோ முறுமுறுவாக இருக்குது. இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் இந்த முந்திரி பருப்பை போட்டுட்டு நம்ம பவுடர் பண்ணி எடுக்க போகிறோம். இது அரைக்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது ரொம்ப ஸ்பீடாக வச்சு அரைக்கக்கூடாது. அப்படி அரைச்சோன்னா காஜுலேருந்து நெய் எண்ணெயெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிடும். அதனால் ரொம்ப சாஃப்டாக மாவு மாதிரி ஆயிரும். ஆனால் நம்மளுக்கு அப்படி ஆகக்கூடாது. அதனால் 30 செகண்ட் வச்சு அரைச்சிக்கோங்க. அதாவது பல்ஸ் மோட்டில் வச்சு ஃபஸ்ட்டு 30 செகண்ட் அரைக்கணும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடிக்கும் ஒரு 30 செகண்ட் அந்த மாதிரி தான் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதை நம்ம ஜலிச்சு எடுத்துக்கிறலாம். ஜலிச்சதுக்கப்புறமா சாஃப்டான பவுடர் தனியாக, கொரப்பான பவுடர் தனியாக பிரிஞ்சிரும். அப்போ மறுபடிக்கும் நம்ம அந்த கொரப்பான போர்ஷனை அரைச்சிக்கிறலாம். இந்த மாதிரி ஒரு சன்னி வச்சுட்டு ஜலிச்சுக்கோங்க. ஒட்டுமொத்தமாக நிறைய முந்திரி பருப்பை போட்டு அரைச்சிடவும் கூடாது. கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு ஜலிச்சுட்டு மறுபடிக்கும் அரைக்கணும். இப்போ ஜலிச்சாச்சு. எந்த அளவுக்கு குருணை கிடச்சிருக்கு பாருங்கள். இதை மறுபடிக்கும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும். இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். ஒவ்வொரு வட்டம் அரைக்கும் போதும் ஜலிச்செடுக்க மறந்துடாதீங்க. நம்மளுக்கு அந்த சாஃப்டான பவுடர் தான் தேவை. அப்போ தான் காஜு கட்லி வாயில் வச்சதும் கரையிற அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் எல்லா காஜுவையும் நல்லா அரைச்சிட்டு இது போல் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் ஒரு கடாயில் சர்க்கரை எடுத்துக்கோங்க. நம்ம பாகு செய்ய போகிறோம். நம்ம 2 கப் அளவு முந்திரி பருப்பு எடுத்துருந்தோம்ல, அதுக்கு 1 கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கோங்க. இது 200 கிராம் அளவு சர்க்கரை இருக்கும். கூடவே இந்த சர்க்கரை முங்குறது அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இது நல்லா கொதிச்சு வரணும். இப்போ இது கொதிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. இந்த டைமில் ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற முந்திரி பருப்பு பவுடரை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. கைவிடாமல் கலந்துக்கணும். இந்த அளவுக்கு நல்லா கலந்துக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது நல்லா திக்காகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஓரளவுக்கு நல்லா கெட்டியாயிருச்சு. இது இன்னும் நல்லா கெட்டியாகணும். அதாவது கடாயில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரணும். அந்த வரைக்கும் நல்லா கலந்துக்கோங்க. கைவிடாமல் கலந்துட்டே இருக்கும்போது இது நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும். அதனால் கைவிடாமல் கலந்துட்டே இருங்க. அப்படி இல்லைன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும். இப்போ பாருங்கள், கடாயில் ஒட்டாமல் நல்லா உருண்டு திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நெய் தடவின பிளேட் இல்லைன்னா பட்டர் ஷீட்டில் இதை மாற்றிக்கோங்க. நான் இதை பட்டர் ஷீட்டில் மாற்றிருக்கேன். பட்டர் ஷீட்டில் மாற்றினதுக்கப்புறமா ஒரு கரண்டி வச்சுட்டு இந்த மாதிரி பெரட்டி விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி லேசாக இது வெதுப்பான சூடு வரது வரைக்கும் இதே போல் பண்ணணும். இப்போ பாருங்கள், வெதுப்பான சூடு வந்துருச்சு. இது கொஞ்சம் டைட்டாக ஆரம்பிச்சிருச்சு இந்த மாவு. அப்போது இந்த மாதிரி பண்ணணும். கை வச்சு முடிஞ்ச அளவுக்கு இது போல் பிசைஞ்சு விடுங்க. பிசைஞ்சதுக்கப்புறமா இது 2 பகுதியாக பிரிச்சுட்டு, அதாவது நான் நிறைய பண்ணியிருக்கேன்ல, அதனால் நான் 2 பகுதியாக பிரிக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் போர்ஷன் பண்ணுறீங்கன்னா ஒரே மாவை வச்சு நீங்கள் பண்ணிடலாம். இதை இப்போ நம்ம உருண்டையாக உருட்டிட்டு சப்பாத்தி மாதிரி திரட்ட போகிறோம். இது இன்னுமே கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. நம்ம பிரித்ததில் ஒரு பாதியை மட்டும் ஒரு பட்டர் ஷீட்டில் வச்சுட்டு இது போல் பூரிக்கட்டை வச்சு நல்லா தேய்ச்சிக்கோங்க.
ஒரு 1/2 இன்ச் அளவு திக்னஸ் இருந்தால் போதும், அந்த அளவுக்கு தேய்ச்சிக்கோங்க. இதுக்கு மேலே இன்னொரு பட்டர் ஷீட் போட்டுட்டு நீங்கள் திரட்டினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், பூரிக்கட்டையில் ஒட்டாமல் வரும். இப்போ பாருங்கள், இது நல்லா திரட்டியாச்சு. இந்த அளவு திக்னஸில் இருக்கணும். இதே மாதிரி நம்ம இன்னொரு மாவு பிரித்து வச்சோம்ல, அதையும் நான் திரட்டி ஒரு ஓரமாக வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம இதை கட் பண்ணணும். அதாவது கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கும்போதே கட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்ததும் கட் பண்ணாமல் ஒரு லைன் மட்டும் ட்ரா பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி லைன்ஸ் மட்டும் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதே லைன்ஸில் அந்த அச்சு வச்சுட்டு கட் பண்ணணும். நான் வந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய காஜு கத்லி போலவே டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ண போகிறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் கூட கட் பண்ணலாம். இப்போ நம்ம வரைஞ்ச அந்த லைன் மேலேயே கத்தியை வச்சுட்டு நல்லா கட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ஷேப் கிடைக்கும். பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. இதுக்கு மேலே நம்ம சில்வர் லீஃப் மட்டும் ஒட்டிட்டோன்னா இன்னும் பெர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் இப்படியே கூட சர்வ் பண்ணலாம், டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து என்கிட்ட சில்வர் லீஃப் இருக்கிறதுனால இப்போ ஒட்டியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா கடையில் கிடைக்கும். இது போல் நம்ம எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஒட்டிடலாம். அதாவது முழுமையாக படுறது அளவுக்கு இல்லை, அங்கங்கே பட்டால் போதும். ஒட்டிட்டு லேசாக அதே பேப்பர் வச்சு இது போல் நல்லா அழுத்தி விடுங்க. அப்போ அது நல்லா செட் ஆகும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் கண்டிப்பாக இந்த காஜு கட்லியை தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. தேங்க்யூ, பாய்.